2400க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனி. அது மட்டும் கிடையாது, பாஸ்டன், டோக்கியோ இதெல்லாம் வந்து பீட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அப்படின்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, பெங்களூரினுடைய சீதோஷ்ண நிலையை மிக முக்கியமான காரணியாக சொல்லலாம். இது வந்து முதல் காரணி தான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து திமுகவினுடைய ஆட்சி வந்து வெறும் 15 வருடங்கள் மட்டும்தான். அதுக்கே இந்த அளவுக்கான வளர்ச்சி. ஆனால் எடப்பாடியும் சரி, அதற்கு முன்பாக ஜெயலலிதாவும் சரி, ஏன் பிரசாத் ஐமேக்ஸ்லாம் இங்கேருந்து பெங்களூருக்கு போனதில் இவங்க வந்து அதுக்கு பெரிய கட்டிங் வந்து எதிர்பார்த்தாங்க. பிரசாத் ஸ்டுடியோ சென்னையில் இருக்குது, அவங்க வந்து இங்கே வந்து ஐமேக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் போது அதற்கு ஏகப்பட்ட கெடுபிடிகளும் ஏகப்பட்ட லஞ்சமும் அவங்க எதிர்பார்த்ததுனால அவங்க இங்கேருந்து வந்து ஹைதராபாத்துக்கு எடுத்து போனாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஆட்சி காலத்தில் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் படையெடுத்தன. இப்போ பெங்களூருடைய சீதோஷ்ண நிலை ஹைதராபாத்துக்கு இல்லை, பட் ஹைதராபாத்தில் வந்து வாங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஹைதராபாத் வந்து வேறு லெவலுக்கு போச்சு. இது வந்து தமிழகத்திற்கான மிகப்பெரிய பின்னடைவு.